அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் கலைநேசன் நன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக. அன்பினிய உறவுகளை, நான் கடந்த ஒரு சில தினங்களாக உலக சமயங்களை பற்றியும், அதை தோற்றுவித்தவர், அதனுடைய போதனைகள் என்னென்ன, அதனை எவ்வளவு பேர் பின்பற்றுகிறார்கள் என்பது பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினமும் உலகில் இருக்கக்கூடிய சமயங்களை பொதுவாக இரண்டு வகையாக பிரிக்கின்றன. ஒன்று ஆபரகம் சமயங்கள், மற்றொன்று தர்ம சமயங்கள் என்று பிரிக்கின்றன. ஆபிரகாம் சமயங்களாக யூத மதம், கிறிஸ்துவம், இஸ்லாம், கிறிஸ்லாம், இந்த மதங்கள் அனைத்துமே, அதாவது மேற்கத்திய நாகரிகத்தில் நாடுகளில் தோன்றிய மதங்களை எல்லாம் ஆபிரகாம் மதங்கள் என்று அழைக்கின்றனர். அடுத்தபடியாக தர்ம சமயங்கள், தர்ம மதங்கள், அது இந்திய நாட்டில் தோன்றிய உருவாகிய மதங்களை எல்லாம், அதாவது என்னென்னா இந்து மதம், சமண மதம், பௌத்தம், சீக்கியம், சௌராஷ்டிரியம், இந்த மதங்கள் அனைத்தையுமே தர்ம சமயங்கள் என்று பிரிக்கின்றனர். இது மேலோட்டமாக இப்போ உலகம் வந்து இரண்டு விதமாக பிரிக்கிறது. அதில் ஒவ்வொன்றிலும் நிறைய உட்பிரிவுகள் இருக்கின்றன. இஸ்லாம் சமயத்தை எடுத்துக்கொண்டால் சன்னி முஸ்லீம், ஷியா முஸ்லீம் என்று இதிலும் பல வகைகள் இருக்கின்றன. அதே மாதிரி இந்து சமயத்தை எடுத்துக்கொண்டால் வைணவம், சைவம், இது போன்ற மதங்கள் இதில் நிறைய இருக்கிறது. அதே மாதிரி கிறிஸ்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் கிறிஸ்துவத்தில் பெந்தகோஸ்டே, ப்ராட்டஸ்டன்ட், ரோமன் கேத்தலிக், இது போன்ற உட்பிரிவுகள் நிறைய இருக்கின்றன. இது நேற்றைய தினம் நான் கிறிஸ்துவ மதத்தை பற்றி சொல்லிக்கொண்டு வரும்போது, இந்த மதத்தினுடைய 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் சொல்லிக்கொண்டு வருகின்ற போது அதை முழுமையாக முடிக்க முடியவில்லை. காரணம், நான் எடுத்து வந்த குறிப்பானது கீழே விழுந்து விட்டது, அது தவறிவிட்டது. அதனால் அதை எடுத்து தொடர்ந்து படிக்க முடியாமல் போய்விட்டது, தொடர்ந்து உரையாற்ற முடியாமல் போய்விட்டது. அதன் காரணமாக நாம் இன்றைய தினம், நான் நேற்றைய தினமே சொல்லி இருக்கின்றேன், யூத மதத்திலிருந்து தான் கிறிஸ்தவ மதம் தோன்றியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இது இல்லாமல் நீங்கள் உள் போய் பார்க்கின்ற போது பகா என்று ஒரு சமயம், அது புத்த மதத்தை சார்ந்தது. அது சீனாவில் தோன்றிய ஒரு சமயம். கிறிஸ்துவ மதத்தை போலவே கிறிஸ்லாம் என்ற ஒரு மதமும் இருக்கிறது. இது ஆப்பிரிக்காவில் வந்து பிரபலியமாக அனைத்து இடங்களிலும் பரவி இருக்கின்றது. இது 1970-80களில் தோன்றியதாக சொல்லுகின்றனர். ஒவ்வொன்றாக பின்னாடி பார்க்கலாம். இப்பொழுது அதனுடைய இந்த கிறிஸ்துவ மற்றும் யூத சமயத்தினுடைய இந்த 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்னென்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த கிறிஸ்தவத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 10 கட்டளைகள் மிக பொதுவானதாகும். இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. இதை பின்பற்றுகின்ற போது எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய கட்டளைகள் தான். எனவே அது என்னென்று ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரலாம். முதலில் கடவுள் வழிபாடு. உங்களுக்கு தெரியும், கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் ஒருவரே, அவருக்கு இயேசுதான், வேற வழிபாடு இருக்கக்கூடாது, வேற கடவுள்களை
வழிபடுதல் கூடாது என்பதை வலியுறுத்துகின்ற ஒரு மதமாகும் கிறிஸ்துவ மதம். இதில் என்ன சொல்கிறாங்க, 10 கட்டளையில் முதல் கட்டளையாக கிறிஸ்துவத்தை பின்பற்றுகின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எந்த கடவுளையும் வழிபடுதல் கூடாது, எந்த நிலையிலும் வழிபட முடியாது, கூடாது என்று சொல்லுகிறது. இது முதல் கட்டளை. வொர்ஷிப் ஒன்லி தி காட், கடவுளை மட்டும், அதை இயேசுவை மட்டும் வழிபடுங்க, வேற யாரையும் கடவுளாக வழிபடுவது குற்றமாகும், அதில் கூடாது ஒன்றாகின்றார். அடுத்து கடவுள்களுக்கு சிலை வழிபாடு இருக்கக்கூடாது, சிலை வைக்கக்கூடாதுன்றாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, சிலையே நீ பூமியில், அதாவது சொர்க்கத்திலேயும் சிலைகள் வைக்கக்கூடாது, சொர்க்கத்துக்கு மேலே இருக்கக்கூடாது சிலைகள், பூமியினுடைய அடி ஆதாளத்திலையும் நீ சிலைகள் வைக்கக்கூடாது, கடலுக்கு கீழேயும் சிலைகள் வைக்கக்கூடாது, எங்கேயுமே சிலைகள் வழிபாடு, சிலை வைக்கவே கூடாது, சிலை வழிபாடே கூடாது என்று 10 கட்டளைகளுடைய 2ஆம் கட்டளை சொல்லுகின்றது. அடுத்து என்ன சொல்றானா, கடவுளை எதுக்கெடுத்தாலும் கடவுளுடைய பெயரை சொல்லக்கூடாது, நல்லது கெட்ட எதுவாக இருந்தாலும் கடவுள் பெயரால் எதையும் சொல்லக்கூடாது என்கின்றனர். கடவுள்களை எல்லாத்துக்கும் கடவுளை இழுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய 3வது கட்டளையாகும். அடுத்து சபாத் என்றக்கூடிய ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். சபாத் என்பது என்னன்னா, கிறிஸ்துவ மற்றும் யூத சமயத்தில் மிக முக்கியமான ஒன்றாக கருதுகின்றனர். சபாத் என்பது என்னன்னா, வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி சனிக்கிழமை இரவு வரை அவர்கள் இருக்கின்ற ஓய்வில் இருக்கின்ற அதை ஒரு நாள், அதை அவங்க கடைபிடிக்கிறாங்க. அந்த ஓய்வு நாளில் இவர்கள் உலக விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும், விலகி நின்று அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு குடும்பத்தோடு இருத்தல் வேண்டும், நல்லதே நினைக்க அந்த ஓய்வு நாளை மிக பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், ஓய்வு நாளை மிகச் சிறந்ததாக ஆக்க வேண்டும் என்று இந்த கட்டளை கூறுகின்றது, 4வது கட்டளை சொல்லுகின்றது. அடுத்து முக்கியமானது பெற்றோர்களை கௌரவப்படுத்துதல் வேண்டும், பெற்றோர்களை கௌரவப்படுத்துதல் வேண்டும். பெற்றோர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் சேவையும் செய்ய வேண்டும். அவ்வாறு சேவை செய்வது அவர்களுடைய வாழ்நாளை இந்த உலகத்தில் இயேசு அது கடவுள் மிகவும் அதிகரித்து தருவார், அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. கொலை செய்தல் கூடாது, கொலை செய்யக்கூடாது. இந்த கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் எந்த கொலையையும் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் செய்தல் கூடாது என்கிறது இந்த 6வது கட்டளை. அடுத்து 7வது கட்டளை, கலப்படம் செய்வது மிக மோசமானது, மிக தவறானது, அதில் கிறிஸ்தவர்கள் ஈடுபடுதல் கூடாது. யாருமே எந்த ஒரு கிறிஸ்தவரும் கலப்படம் செய்வதில் ஈடுபடுதல் கூடாது, மிகப்பெரிய குற்றமாகும் என்று இந்த 7வது கட்டளை சொல்லுகிறது. அடுத்து 8வது கட்டளை பிறருடைய பொருளை எந்த நிலையிலும் அபகரித்தல் கூட மிகப்பெரிய பாவமாகும். பிறருடைய பொருளை தன்னுடைய சுற்றத்தார், நெய்பர், உறவினர், அருகில் இருக்கக்கூடிய யாருடைய பொருளும், நம்ம திருவள்ளுவர் சொல்லுவது போல சிறுவர் சொல்லுவார், உள்ளத்தால் உள்ளலும் தீதை பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியும் என. அது மாதிரி ஒருத்தருடைய பொருளை நினைப்பது, கவர நினைப்பது, ஆசைப்படுவது, சும்மா கவர நினைப்பது, ஆசைப்பட்டாலே அது மிகப்பெரிய தவறானதாகும், மிகப்பெரிய பாவம் என்று இந்த 8வது கட்டளை சொல்லுகின்றது. அடுத்து என்னன்னா, எங்கே பொய்யான சாட்சி சொல்லக்கூடாது.
கோர்ட்டிலேயோ பொது இடங்களிலோ பொது சபைகளிலேயோ பஞ்சாயத்துகளிலோ வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் பொய்யான சாட்சிகளை சொல்லுதல் கூடாது. பொய் சாட்சி சொல்லல் மிகப்பெரிய குற்றமும் பாவமும் ஆகும் என்று இந்த 9வது கட்டளை சொல்லுகின்றது. 10வது கட்டளை டு நாட் கவட். பிறருடைய முன்னாடி சொன்னது தான் 10வது கட்டளையாக பிறன் பொருளை திருடுவது மிகப்பெரிய பாவமும் குற்றமான செயலாகும் என்று கூறுகின்றது. இதில் பார்த்தோம் என்றால் இது ஒவ்வொரு மனிதனுக்குமான கட்டளைகள் தான் ஒழிய கிறிஸ்தவ சமயத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு மட்டுமானது அல்ல. அதனால் நாம் ஒன்றை பார்க்க வேண்டும். இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் ஒரு மனிதனுடைய நல்வாழ்வுக்கான போதனைகளை மட்டும்தான் சொல்லிக் கொண்டு வருகிறது. இதை ஒவ்வொரு மதம் சார்ந்தவர்களும் அதனை முழுமையாக படித்து உணர்ந்து வாழுகின்ற போது வாழ்ந்தால் அவர்கள் மிகச்சிறந்த வாழ்வினை பெற முடியும். அவர்கள் எப்போது ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை வருகிறது என்றால் தன்னுடைய மதத்தினுடைய போதனைகளை முழுமையாக பின்பற்றாமலும் முழுமையாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிற போதுதான் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை. ஏன்னா எந்த ஒரு மதமும் தவறான வழிகாட்டுதலை எந்த நிலையிலும் கூறவில்லை. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. உலகில் உள்ள மதங்கள் எல்லாமே ஒரு மனிதன் மிக சிறந்த உயர்வினை அடைவதற்குரிய வாழ்வியல் கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் தான் சொல்லிக் கொண்டு வருகின்றது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி. எனவே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் முக்கியமாக ஒவ்வொரு மதத்தினுடைய போதனைகளை வந்து நான் பொதுவாக எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். அவர்கள் இந்துவோ இஸ்லாத்தை சேர்ந்தவர்களோ கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்ததோ கிறிஸ்லாமோ பௌத்தமோ சமணமோ சௌராஷ்டிர எந்த மதமாக இருந்தாலும் அவர்கள் தாங்கள் பின்பற்றுகின்ற மதத்தினுடைய இப்போ இந்துவை எடுத்துக்கிட்டோம்னா பகவத்கீதை வந்து நம்முடைய புனித நூல். இஸ்லாத்துக்கு வந்து திருக்குர்ஆன். அடுத்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பைபிள், தமிழில் விவிலியம் என்று அழைக்கப்படுகின்ற பைபிள். அது வந்து வேத நூலாக அதாவது சொல்லப்படுகின்றது. இவற்றை யாரும் எந்த மதத்தையும் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு எந்த மதத்தை பற்றியும் கற்றுக்கொள்வதால் எந்த தீங்கும் விளைக்காது, உயர்வுதான் கிடைக்கும். அதனால் தான் சொல்கிறேன். நான் அதனால் தான் இந்த முயற்சியை எடுத்தது. ஒவ்வொருவரும் மதங்களை பற்றியும் மதங்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்வது முக்கியம். இதிலே ஒரு சொல்கிறாங்க, இயேசு சொல்கிறார், அதில் நம்பிக்கை, அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தவ மதத்தில் போலியான தெய்வங்களை நம்பக்கூடாது, வழிபடுதல் கூடாதுன்றாங்க. இது எல்லாருக்கும் தான். போலியான தெய்வங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் அதனை வழிபடுதல் கூடாது என்று கிறிஸ்தவ மதம் சொல்கிறது. அதனால்தான் மதங்களை அறிந்து கொள்ளும் போது அது நுணுக்கமாக அதனுடைய உள்ளர்த்தத்தை அது இந்த மதம் என்ன சொல்ல வருகின்றது என்பதை புரிந்து கொண்டு அதனை ரொம்ப டீப்பாக அதனுடைய உட்கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஓகே நண்பர்களே, நாம் அடுத்த முறை மற்றொரு தலைப்புடன் மற்றொரு மதத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.